தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகள் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்குமான வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் இன்று 3 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. இப்போது 650 மனுக்கள் இதுவரை நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலமாக 1000க்கும் மேற்பட்டோர் இந்த 40 தொகுதிகளிலும் களத்தில் நிற்க போட்டியாளர்களாக நிற்பார்கள் என அதிகாரப்பூர்வமாக 5 மணிக்கு அறிவிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக தாக்கல் செய்யப்பட்ட 1749 மனுக்களில் 1085 மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. இன்று 650 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக 1090 வேட்பாளர்கள் களத்தில் நிற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை 4 மணிக்கு சுயேட்சைகளுக்கான இந்த சின்னங்கள் ஒதுக்கீடு செய்வதற்கான நிர்வாக நடைமுறைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. 4 மணிக்கு சின்னங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் முக்கிய கட்சிகளான மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கான சின்னங்கள் இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. அந்த கட்சிகளுக்கான சின்னங்கள் தொடர்பான அறிவிப்பும் 4 மணி அளவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னமும், மதிமுகவிற்கு சிலிண்டர் அல்லது அந்த கட்சியின் சார்பாக தீப்பெட்டி சின்னமும் கோரப்பட்டிருக்கிறது. 2இல் ஒரு சின்னம் அந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல பல்வேறு தொகுதிகளிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ள சுயேட்சை வேட்பாளர்களுக்கான சின்னங்களும் 4 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. இதன் பின்னர் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் 39 தொகுதிகளிலும் நிற்கும் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களுக்கான சின்னங்கள் பதிவேற்றம் செய்யும் பணி நடைபெறுகிறது. இதன்படி 5 மணிக்கு தமிழகம் முழுவதும் 39 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ள அந்த 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் முழுமையான பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை 5 மணிக்கு தேர்தல் ஆணையம் அந்த இணையதளத்தில் அந்தந்த தொகுதிகளுக்கான இணையதளத்தில் வேட்பாளர்களின் பெயர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது. தேர்தல் நடைமுறைகளில் மிகவும் முக்கியமான கட்டங்களாக கருதப்படும் வேட்புமனு தாக்கல் மற்றும் வேட்புமனு வாபஸ் ஆகியவை நிறைவடைந்து விட்டது. இனி தேர்தலில் பிரச்சாரம், வாக்கு பதிவு, வாக்கு எண்ணிக்கை ஆகிய 3 நடைமுறைகள் மட்டுமே பாக்கி இருக்கின்றன. வேட்புமனுக்கள் வாபஸ் சற்று முன்பு நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் இனிமேல் களத்தில் நிற்கும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அந்தந்த தொகுதிகளிலும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக கரூரில் 60க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் நிற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல நாகையில் 11 வேட்பாளர்கள் குறைவான எண்ணிக்கையில் களத்தில் நிற்பார்கள் என ஏற்கனவே அந்த வேட்புமனு தாக்கல் அன்று அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்களின் விவரங்கள் மூலமாக தெரிய வருகிறது. இன்று அதிகமான எண்ணிக்கையில் வாபஸ் பெற்ற தொகுதி எது என்றும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதி எவை என்பது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.